நான்காம் கட்ட தேர்தலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆந்திர மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தலும், ஒடிசா மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தலும் மாநில மக்களவை தேர்தலோடு இணைத்து நடத்தப்படுவதால் இந்த தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆந்திராவில் உள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாகவும், ஆந்திராவில் உள்ள 25 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அங்கு ஆந்திர மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலா அல்லது மத்திய மக்களவை தொகுதி எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறுவதால் ஆந்திர மாநிலத்திலும் இந்த தேர்தல் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுகிறது. இதே போல ஒடிசா மாநிலத்திலும் முதல் கட்டமாக அங்கு ஒரு 17 தொகுதிகளில் தற்போது சட்டமன்ற தேர்தலோடு அங்கு 4 மக்களவை தொகுதிகளுக்கும் இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஒடிசா மாநிலத்திலும் சட்டமன்ற தேர்தலோடு இந்த வாக்குப்பதிவு மக்களவை தேர்தலுக்கும் நடைபெறுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை முக்கியமான வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 17 கோடியே 70 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருப்பதால் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் 17 கோடியே 70 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் 96 மக்களவை தொகுதிகளுக்கு 1717 வேட்பாளர்கள் இங்கு களத்தில் நிற்கிறார்கள். 90 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக 1717 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதை ஒட்டி இந்த 4ஆம் கட்ட தேர்தலானது இன்று காலையில் 7 மணியில் இருந்தே விறுவிறுப்புடன் வாக்குப்பதிவு பல்வேறு மாநிலங்களில் தொடங்கி இருப்பதாக தற்போது வந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. 9 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றிலும் இந்த வாக்குப்பதிவானது இன்று காலையிலேயே விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. என்றால் 3 கட்ட தேர்தல் நடைபெற்றிருப்பதால் இந்த 4ஆம் கட்ட தேர்தலானது யாருக்கு மெஜாரிட்டியை என்பதை உறுதி செய்வதற்கான முக்கியமான ஒரு மத்திய கட்ட தேர்தலாக இருப்பதால் இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அதிதீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சிகளை தான் நாம் இப்போது கடந்த 2 மாத காலமாக பார்த்துக் கொண்டிருந்தோம். அதனால் இந்த 4ஆம் கட்ட தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த தேர்தலில் களத்தில் நிற்பவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் அங்கு கன்னோட்டி தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவது 4ஆம் கட்ட தேர்தலில் அங்குதான் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதே போல மேற்கு வங்க மாநிலத்தின் பெஹ்ராம்பூர் தொகுதியில் ஆதிரஞ்சன் சௌத்ரி, காங்கிரஸ் கட்சியின் மக்களவை தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி இந்த தேர்தலில் போடுகிறார். அவரை எதிர்த்து கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் களமிறங்குகிறார். இதே போல ஆந்திர மாநிலத்தில் கடப்பா தொகுதியில் அந்த OS ராஜசேகர ரெட்டியின் மகளான முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியான OS சர்மிளா இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். இதே போல தெலுங்கானாவில் ஹைதராபாத் தொகுதியில் அசாதுதீன் ஓவைசி ஏஎம் என்று அழைக்கக்கூடிய அந்த மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி இந்த தேர்தலில் போடுகிறார். இதே போல நடிகர்கள் சத்ருகன் சின்ஹா, பவன் கல்யாண் ஆகியோரும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். மத்திய அமைச்சர்கள் கிரிராஜ் சிங் மற்றும் கிஷன் ரெட்டி ஆகியோர் தேர்தலில் காத்தில் நிற்கிறார்கள். அதனால் இந்த 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவானது சற்று முன்பு தொடங்கி விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது.